ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமயக்ரீவம் உபாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 29/7/2024 4/8/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு வரிசைப்படுத்தி பார்ப்போம். இப்போ முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது காலவருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும், கடகத்தில் புதன் சூரியன் மற்றும் சுக்கிரன், கேது பகவான் கன்னியிலையும், கும்பத்தில் சனி பகவான் வக்கரத்திலையும், ராகு மீனத்தில் இருக்கக்கூடிய நிலை. சுக்கிரன் ஆகஸ்ட் 1 கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு செல்கிறார். இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமானது பரணி நட்சத்திரம், அதாவது மேஷ ராசியிலிருந்து ஆயில்ய நட்சத்திரம் கடக ராசி வரலும் போகிறார். அதாவது இது 4 ராசிகள் போகிறார். அதாவது பரணி, கிருத்திகை, அதாவது பரணி, அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் 4 ராசிக்கு அவர் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தாலேயாளர் விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 29 ஆடி கிருத்திகை, முருகப்பெருமானுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள். நிறைய அதாவது பால் குடங்கள், அதை தவிர முருகப்பெருமானுக்கு அதாவது அன்றைக்கி விரதம் இருந்தெல்லாம் செல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். எதிரிகள் அற்ற நிலை வேண்டும்னா முருகப்பெருமானை வேண்டது ரொம்பவும் நல்லது. குழந்தை பிராப்தி ஏற்படுறதுக்கும் முருகனை வேண்டிக் கொள்வது மிகவும் ஏற்றம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் 31/7/2024 அன்றைக்கி ஏகாதசி, அதாவது கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி. வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான நாள். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உபவாசம் இருந்து, அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் இவாள்லாம் சுஜ்ஜி சாப்பிடுவா. அன்றைக்கி முடிஞ்சவர்களும் பெருமாளுக்கு உண்டான விஷயங்களை, அதாவது சகஸ்ரநாமம் இந்த மாதிரியான ஸ்லோகங்களை போட்டு கேட்டு பெருமாளுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுறது ரொம்பவும் விசேஷம். 1 அன்னைக்கு பார்த்தாலேயானால் 1/8/2024 அன்னைக்கு பிரதோஷ காலம் மாலை. ஏன்னா பிரதோஷம்ன்றது மாலையில் தான் ரொம்பவும் விசேஷம். அதுவும் 5:45 6 மணி 6:15 மணி வரலும் உண்டான காலகட்டம். சந்தியா காலம்னு சொல்லக்கூடியது. அந்த தீபாராதனை சிவன் கோவிலில் பெரிய விசேஷம். நந்தி தேவனுடைய கொம்பின் வழியாக தீபாராதனையை பார்க்குறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும். நினைத்த காரியங்கள், கடன் தீரக்கூடிய பிரச்சனைகள், அதை தவிர எல்லா பிரச்சனைகள், உடல் நலத்தில் உண்டான பிரச்சனைகள், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உண்டான எந்த ஒரு பிரச்சனைக்கும் பெரிய ஏற்றம் கொடுக்கும். இந்த பிரதோஷ காலம் 1 வருஷ காலம் நீங்கள் இது பண்ணிங்களே ஆனால், அதாவது சாப்பிடாமல் உபவாசம் இருந்து பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சாப்பிடும் பட்சத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட கடனோ, உங்களுக்கு ஏற்பட்ட நோயோ, உங்களுக்கு ஏற்பட்ட எந்த ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகளோ எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஆடிப்பெருக்கு 3/8/2024, அதாவது ஆடிப்பெருக்குன்றது ஆடி 18ஆம் நாள் அன்றைக்கி பார்த்தாலேயானால் சூரியனும் சந்திரனும் பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதும், சனி பகவான் நட்சத்திரத்தை விட்டு செல்லக்கூடிய காலகட்டத்தை ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறோம். பொதுவாகவே சந்திரன் வீட்டில் சூரியன் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதும், சக்தியின் வீட்டில் சிவம் இருக்கிறதுனால சக்திக்கு மிகப்பெரிய ஏற்றம். அதனால தான் இது அம்மனுக்கு இந்த மாதம் மிகவும் ஏற்றமான மாதம் ஆடி மாதம்னு சொல்லக்கூடியது. இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை ஆடிப்பெருக்கு 18 பார்த்தாலேயானால் உங்களுக்கு காவிரி ஆற்றங்கரையில் நீர்பிடிப்பு பகுதிகளில், பொதுவாகவே காவிரின்னு மட்டும் இல்லை நீர்பிடிப்பு பகுதிகளெல்லாம் பெண்களெல்லாம் போகிறதும், அதாவது அங்கே போய் புதிய நீர் பாசனம் வர்றதுனால அங்கே விளக்கேற்றி கற்பூரம் ஏற்றிட்டு புதிய நீரை வரவேற்று செல்லக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். மழையும் சரி, நல்ல ஒரு பாசனத்திற்கு தண்ணீரும் இந்த வருஷம் நல்லபடியாக வரணும்னு வேண்டிக்கிறதும் இந்த ஆடி 18 ஒரு பெரிய விசேஷம். இந்த ஆடி 18க்கு மேலே கல்யாணத்துக்கு ஜாதகம் பரிவர்த்தனை பண்ணிக்கிறது, அதெல்லாம் நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் 4/8/2024 அன்றைக்கி அமாவாசை. ஆடி அமாவாசை பொதுவாகவே தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய விஷயம். ஆடி அமாவாசைன்றது
ஆடி மாதம், புரட்டாசி மாதம், தை மாதம், தை அமாவாசை, ஆடி அமாவாசையெல்லாம் மிகவும் ஏற்றமான விஷயம். பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்று. பண்ண வேண்டியது தாய் தந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த கடமைகளை ஆற்ற வேண்டும் அப்படின்றத சொல்கிறோம். அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய குலத்தில் பிரச்சனைகள் வரும். அதாவது குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் வரும். குடும்பத்தில் எந்த ஒரு சுபகாரியங்களும் தட்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லா சுபகாரியமும் கைகிட்ட வந்து தட்டி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி பித்ருக்களுக்கு உண்டான காரியங்களோ பித்ருக்களுக்கு உண்டான கடமைகளில் செய்யாமல் இருப்பீர்களேயானால் கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். இந்த வாரம் பார்த்தாலும் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் ராசி, அதாவது 8ஆம் ராசியில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏனால் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் சென்று இந்த கோசாலைக்கு போய் பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை 29/7/2024 4/8/2024 வரை உண்டான காலகட்டம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம், இது எல்லாம் கொடுங்க. முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்குறேன். பாத சந்தி, நட்சத்திர சந்தி, அதை தவிர லக்ன சந்தி இருக்கா, அதை தவிர ராகு கேத்துவோட சம்பந்தம் இருக்கா கிரகங்களுக்கு, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். என்னுடைய கட்டணம் என்னன்னு தெரியப்படுத்துகிறேன். என்னுடைய கட்டணத்தை அனுப்புங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் 2-3 டேஸில். இந்த அப்பாயின்மெண்ட் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பார்த்து அதற்குண்டான ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 29/7/2024 4/8/2024 வரை உண்டான நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இவ்வளோ நாளாக குரு தனிச்சு இருந்தது 10ஆம் இடத்துல. அதனால் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கும். புதிய தொழில் அமையும். இருந்தாலும் இருக்கக்கூடிய தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரும். பேச்சில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால எல்லா பிரச்சனைகளும் ஓரளவுக்கு, அதாவது பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் குரு பகவானோட சேர்ந்து செவ்வாய் பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். குருமங்கள யோகம் அமையிறது. இது 10ஆம் இடத்துல அமையிறதுனால ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம். அரசாங்க கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர அரசு பணிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்குது. புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன், 3 கிரகங்கள். 11ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் லாபம் வந்தாலும் அது செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடும். செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது. மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணங்கள் வரக்கூடிய, பொருள்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 1/8/2024 அன்னைக்கு ராசியிலேயே சுக்கிர பகவான் வரார். 3/10 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். சுக்கிரனுக்கு அது ஏற்றமான இடமாக இல்லாவிட்டாலும் 3ஆம் அதிபதி ராசியில் நிற்கிறதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் மனதளவில் கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல ராசிநாதன் போய் 12ஆம் இடத்துல மறைந்த இடத்தில் இருக்கிறது அந்த அளவு வசதி கிடையாது. இதனால் பேச்சிலையும் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் 29/7/2024 4/8/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். பரணி நட்சத்திரத்தில் இருக்கிற 9ஆம் இடத்துல சனியின் பார்வையில் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய, படிக்கிறதுக்குன்னு போகணும்னு பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரத்தில் உங்களுடைய தந்தையின் உடல்நிலை காரணமாக மருத்துவத்திற்கு செலவு பண்ண வேண்டிய காலகட்டாயங்கள் அமையும். இந்த வாரத்தில்
பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 29ஆம் தேதி மாலை ஒரு 4:30-5 மணி வரலும் 8-8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போகிறார். 10ஆம் இடத்துல குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், அதை தவிர சந்திர மங்கள யோகம், இந்த யோகங்கள்லாம் அமையிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. 10ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் வலுத்து போகிறதுனால புதிய தொழில் அமையும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. 10ல் 3 கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தொழிலில் அபரிமிதமான லாபம் வரும். அதை தவிர புதிய தொழில்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம், அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம். அதை தவிர அட்மினிஸ்ட்ரேஷனில் அரசியல் சார்ந்து அரசியல் அலுவலர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அரசியல் சார்பாக இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 29ஆம் தேதி ராத்திரியிலிருந்து 1ஆம் தேதி அதிகாலை ஒரு 12:30 மணி 1 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அதற்கு பிறகு 11ஆம் இடத்துக்கு போகிறார். 11ஆம் இடத்துல போகும்போது பரிவர்த்தனை யோகம் அமையிறது. அது ஒரு பெரிய ஏற்றம். பரிவர்த்தனை யோகம் 11-12 அதிபதிகள் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துலையும் 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்துலையும் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடும். ஏன்னா 2-11 அதிபதி 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு வகையிலாவது பணம் வந்து கொண்டே இருக்கும். தொழிலில் அபரிவிதமான ஏற்றம் இருக்கும். சுப செலவுகள் உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் வரார். 3ஆம் தேதி கார்த்தால ஒரு 7:30 மணியிலிருந்து 5ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 12ஆம் இடத்துக்கு வரும்போது சூரியன், சந்திரன், புதன் 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். அமாவாசை யோகமும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வது மிகவும் நல்லது. ஏன்னா ஆடி அமாவாசையாக இருக்கிறதுனாலே இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சூரிய நாராயணர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். சத்யநாராயண கோவிலுக்கு போயிட்டு வாங்க. துளசி மாலை ஒன்று போட்டு வர்றதன் மூலியமாக இந்த வாரம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான வாரமாக இருக்கும்.